அடையாறு திருவான்மியூர் பகுதி பழைய பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் 30வது பொதுக்குழு மற்றும் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் AM விக்ரமராஜா சிறப்புரை ஆற்றினார். 30வது ஆண்டு விழா என்பது இந்த பழைய பொருள் அணி உருவாக்குவதற்கு எவ்வளையெல்லாம் சிரமங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நிர்வாகிகளும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாவட்ட வாரியாக பழைய பொருள் அணியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பொறுப்பாளர்கள் இருக்கின்ற மரியாதைக்குரிய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் நம்மோடு இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு மரியாதைக்குரிய ஜெயக்குமார் போன்றவர்கள், சேதுராமன் போன்றவர்கள், இருதராஜ் போன்றவர்கள், அவரோடு இணைந்து பணியாற்றிய வேல்குமார் போன்றவர்கள் எல்லாம் இணைந்து இன்னும் இந்த அமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக நீங்கள் ஒற்றுமை மூலமாக மட்டும்தான் அதை வலிமைப்படுத்த முடியும். நான் என்று சொன்னால் நாம் எல்லாம் தனிமைப்படுத்தப்படுவோம். நாம் என்று சொன்னால் மட்டும்தான் ஒன்றுபட முடியும். ஆக அனைத்து நல்ல உள்ளங்கள் எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, தலைமை பொறுப்பு வரும் செல்லும். நாம் இணக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் என்று நம்மோடு வாழுகின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நிறைய ஊர்களை நான் பேசியிருக்கிறேன். மறைந்த தலைவர்களை இந்த மாதிரி ஒரு முன்னிறுத்தி இன்றைக்கு தான் அதை கட்டாயம் செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு இந்த சங்கத்தினுடைய தலைவர் பால்துறை அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், ஜெயக்குமார் உள்ளிட்ட இந்த பகுதியினுடைய நிர்வாகிகளை வெகுவாக நான் பாராட்டுறேன். குறிப்பா அர்ஜுனை படத்தை பார்க்கின்ற பொழுது அர்ஜுனெல்லாம் எங்க சிப்பாய் மாதிரி அவர் உடம்பு கெடுத்துக்கிட்டாரு. இல்லை என்றால் இப்போ நம்மளோட இருக்கக்கூடியவர் தான் அவரு. சிப்பாய் மாதிரி அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எங்கிருந்து அழைத்தாலும் அப்படி அடுத்த செகண்ட் நிற்கக்கூடியவர். துல்லியமாக பணியாற்றி பேரமைப்பு உருவாகுவதற்கு முன்பாகவே என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இட்ட பணியை செவ்வனை செய்தவர் தான் அந்த அர்ஜுன அவர்கள். அர்ஜுன மாதிரி ஆள் இருந்ததுனாலதான் இன்றைக்கு விக்ரமராஜா யாருன்னு தமிழ்நாடு முழுக்க தெரியுதுன்னா அவர் போன்றவர்களுக்கு காரணம். இதெல்லாம் மறக்க கூடாது யாருமே. இதான் நம்ம என்ன செய்யறோம்னா, இப்ப என்டி மோகனை பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர் மண்டல தலைவர் ஆயிருக்கார். ஆக மாவட்ட தலைவர்கள் வந்த உடனே அவரை கைவிட்ட கூடாது. அவர் என்ன செய்யணும், உங்கள்கிட்ட வேற ஒன்றும் காசு பணம் கேட்க போறது இல்லை, அவருக்குரிய மரியாதையை கட்டாயம் செய்யுங்க. அதே போலதான் EM ஜெயக்குமார் என்பவர் பெரிய கோடீஸ்வரர் இல்லை, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் அத்தனையும் வைத்துக்கொண்டு குடும்ப சூழல் பார்த்தீங்கன்னா அவர் கூட பிறந்தவங்க நிறைய சகோதரிகள் அவருக்கு, அத்தனையும் தாங்கி வைத்துக்கொண்டு எங்கே இந்த பிரச்சனை என்று சொன்னாலும் உடனடியாக களத்தில் நிற்பார். இருதராஜ் அவர்கள் சில புள்ளி விவரத்தோடு பணியாற்றக்கூடியவர். ஆகவேதான் என்னோடு சில நண்பர்கள் சிறு சிறு குறு குறைகள் எல்லாம் சொல்வார்கள். நான் அழைத்து சொல்வதெல்லாம் இணைந்து செயல்படுங்கள், இணக்கத்தோடு இருங்கள், வெற்றி பெறுவது நிச்சயம் சொன்னேன். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு பிரச்சனைகளை நம்மோடு கை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆட்சியிலே இருக்கின்ற நண்பர்கள் வியாபாரிகளுடைய பிரச்சனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பல்வேறு கோரிக்கைகளை மீண்டும் கொடுத்திருக்கிறோம். அன்று கூட முதலமைச்சர் கேட்டார், இன்னும் கோரிக்கை இருக்கிறதா என்று சொன்னால் இருந்து கொண்டே இருக்கும், செய்து கொண்டே இருக்கும் சொன்னார். அதே போலதான் எதிர்கட்சியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேடம் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். நம்மை பொறுத்தவரையில நம் கோரிக்கைகள் என்பது வியாபாரிகளுக்கு என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படுகிறதோ அதை அப்புறப்படுத்த வேண்டும். இன்று நடப்பில தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள், ஏப்ரல் 23 தேர்தல். ஆனா தேர்தல் சொன்னாலே வியாபாரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? யாராவது மகிழ்ச்சியா இருக்கீங்களா? தேர்தல் வந்தா ஏன் தேர்தல் வருது, ஏன் எங்க வயிற்றுல அடிக்கிற அப்படிங்கிற எண்ணம் வியாபாரிகள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவேதான் தேர்தல் ஆணையரை சமீபத்தில் சந்தித்த நாம் கோரிக்கைகளை சொல்லுகின்ற பொழுது கடந்த ஆண்டுகளிலே 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை அனுமதித்தார் அரசு. அன்றைக்கு ஒரு டீனுடைய விலை 5 ரூபாய். இன்னைக்கு ஒரு டீ எவ்வளவு ரேட்டு? மினிமம் 20 ரூபாய் டீ உடைய விலை. ஆகவே குறைந்தபட்சம் 2 லட்சமாக உயர்த்தித்தார்கள் என்று கேட்டோம். அதே போன்று ஆவணம் என்று சொல்லுவார்கள். வங்கிக்கு பணம் எடுத்து செல்லுகின்ற பொழுது ஆவணம் வைத்திருப்பவர்கள் இடத்துல அதை பறித்து கொண்டு நீ கலெக்டரை சென்று பார், இல்லை தாசில்தாரை பார், RDO பார், தேர்தல் அதிகாரியை பார் என்று சுழற்சி முறையிலே சுத்த விடுகின்றார்கள். இதை நாம் கோரிக்கையாக சொல்லுகின்ற பொழுது ஆணையம் அதிகாரிகள் யாரேனும் ஒரு அதிகாரி நிர்ணயம் செய்யுங்கள், அவர்களை சந்தித்து எங்களுக்கு கோரிக்கை கொடுத்தால் எங்களோடு பறிமுதல் செய்த பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் திருப்பி தரப்பட வேண்டும், அலைய விடக்கூடாது, சுத்தல் விடக்கூடாது என்பதை நாம் தெரிவிச்சிருக்கிறோம். ஆனாலும் தேர்தல் ஆணையம் அதெல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு உடனடியாக செய்வோம் என்று உறுதியளித்தார்கள்.
ஆனா இப்பதான் எதிராக சொல்றார், பழைய இரும்பு வண்டியில் ஏத்திட்டு போனாலும் பில் இருக்கா பணம் இருக்கான்னு கேட்கறாங்களா? அப்படி எங்கேயாவது நீங்க அப்படி இடங்கள்லாம் கேட்டாச்சுன்னா நீங்க சார் நான் இரும்ப வேணா நடு ரோட்ல கொட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறேன், அட்டை பேப்பர் எல்லாம் கொட்டிடுறேன்னு சொல்லுங்க. இது ஒரு முறை சொன்னோம். ஒரு ஊர்ல அட்டை ஏத்திட்டு போகும்போது வாகனத்தை பிடிச்சிட்டாங்க. அட்டையினுடைய மதிப்பை விட பல மடங்கு ஜிஎஸ்டி அவதாரம் கட்டணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அட்டை அப்படியே இறங்கி ரோட்ல போட்டுருங்க. ஜிஎஸ்டி அதிகாரிகள் அட்டையை பிறகு அப்புறப்படுத்தட்டும், நீ எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போய் எதுவும் தான் சந்திப்புன்னு சொன்னேன். அதற்கு அப்புறம் அந்த பிரச்சனை தீர்ந்தது. ஆகவேதான் தேர்தல் அதிகாரி இன்று காலையில் நான் சற்று தாமதமாக வந்த காரணம், சென்னை நம்ம தலைமை அலுவலகத்திலே காலையில ஒருங்கிணைப்பு குழுவை அழைத்து அங்கே கூட்டம் போட்டு ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். ஏன் EM ஜெயக்குமார் அழைக்கவில்லை என்று சொன்னால், இந்த பணி இருந்ததனால் அங்கு அழைக்கவில்லை. அவரை எல்லா மாவட்டங்களும் என்னோடு வந்து தான் வந்திருக்கிறான். அந்த ஒருங்கிணைப்பு குழு மூலமாக தேர்தல் ஆணையம் நாளை மீண்டும் மனு கொடுக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் வருகின்ற மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை அன்று சென்னையிலே முதல் கட்ட ஆர்ப்பாட்ட போராட்டம் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைப்பு அறிவித்திருக்கிறது. ஏன் போராடுகிறோம் என்று சொன்னால், தேர்தல் அதிகாரிகள் கவனத்துக்கு செல்ல வேண்டும், இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஆகவே தொடர்ந்து இன்னும் 3 வருஷத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும், அப்பவும் இதே நிலைமை தான் வரும். அப்ப இந்த நிலைமைகள்லாம் வருகின்ற பொழுது வியாபாரிகள் அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கார்பரேட் கம்பெனிகள், ஆன்லைன் கம்பெனிகள், வர்த்தகங்கள் நம்ம எல்லாம் சூறையாடி கொண்டிருக்கிறார். ஆகவே இதிலிருந்து மீட்பதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தேர்தல் என்று சொன்னால் மன மகிழ்ச்சியோடு நாம் எல்லாம் வாக்களிக்க கூடியவர்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் நம்மை எல்லாம் துச்சமன மதித்து, வியாபாரிகள் தானே பணத்தை எங்கு சென்றாலும், ஏறக்குறைய ஒரு நண்பர் ஒரு ஆடு வியாபாரி நீங்க பாத்தீங்கன்னா அவரை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க கோயில்பட்டி பக்கத்துல. சாதாரணமா நீங்க பார்த்திருப்பீங்க, கிராமப்புறங்கள்ல 4 மூல வேஷ்டி இருக்கும், வெள்ளை கலரா இருக்கு, ஒரு துண்டு இருக்கும், அது கலர் மாறி இருக்கும், ஏன்னா உழைப்பு. ஆனா அவரை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஒரு 50 ஆடு வித்திருக்காரு. ஒரு ஆடு 10,000 ரூபாய் மினிமம் விலை இன்னைக்கு இருக்கு. 50 ஆடுன்னு எவ்வளவு ஆச்சு? 5 லட்சம் ரூபாய். அதுக்கு ஜிஎஸ்டி பில்லு கிடையாது அவர்கிட்ட. அவரை பார்த்த உடனே உங்க முதலாளி எங்கன்னு கேட்டிருக்காரு. நான் தான் முதலாளி சொல்லியிருக்காரு. அது மேலைகளை பார்த்திருக்காங்க, அழுக்கு வேஷ்டி அழுக்கு துண்டு, ஏன்னா இருந்தாலும் உழைப்பாளி. அப்போ நீ தான் முதலாளியா? உண்மையா? நான் தான் சார் முதலாளி. இந்த பணத்துக்கு ரசீது இருக்கா? எழுதி வாங்கியிருக்கேன். யாரு ஆடு வாங்கியிருக்காங்களோ எழுதி வாங்கியிருக்கேன். அப்போ இதுக்கு பில்லு கிடையாதா? ஜிஎஸ்டி கிடையாது, பில்லு கிடையாது, இது விவசாய பொருள். ஆனால் அதிகாரி 5 லட்சம் வாங்கி வைத்துக் கொண்டு நான் கலெக்டர் ஆபீஸ்ல ஒப்படைச்சிடறேன், பணத்தை வாங்கன்றாங்க. எனக்கு அங்கிருந்து தொலைபேசியில போன் பேசுறாங்க. அப்ப அந்த அதிகாரிகிட்ட நான் பேசுறேன், சரி ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பொருள், நீங்க அந்த அழுக்கு வேஷ்டி அழுக்கு துண்டை பார்த்து மதிப்பிடாதுங்க, ஆடு எவ்வளவு இருக்குன்னு கேளுங்க. தம்பி நீ எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்கன்னு ஒரு அதிகாரி கேட்கிறாரு. 5000 ஆடு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. எத்தனை ஆடு? 5000 10,000 எவ்வளவு ஆச்சு? ஆடி போயிட்டாரா தேர்தல் அதிகாரி. ஆளுக்கு சம்பந்தமே இல்லையா? அப்ப நான் சொன்னேன், எங்க வியாபாரிகளை ஆளை பார்த்து இடம் போடாதுங்க, அவங்க எல்லாருமே இடம் போட தெரியும், ஒரு கிடாய கையில கொடுங்க, தூக்கி பிடிச்சி 3 கிலோன்னு சொல்லுவாருன்னு சொன்னேன். அதன் பிறகு என்ன செய்யணும்னு கேட்டாரு. ஓசை இல்லாம கையில கொடுத்து விடுங்க சார், பாவம். அதன் பிறகு கொடுத்து விட்டாங்க. ஆனா எழுதி லெட்டர் வாங்கி உறுதிமொழி பத்திரம் வாங்கி தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு சொன்னால், இந்த அமைப்பு ஒன்று இல்லை என்று சொன்னால் அந்த 5 லட்சம் ரூபாய் எங்க இருக்கும்? கலெக்டர் ஆபீஸ் போவாங்க, தாசில்தார பாருங்கன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஓ பாருங்கன்னு சொல்லுவாங்க, தேர்தல் அதிகாரி பாருங்கன்னு சொல்லுவாங்க. இவர் ஆடு மேய்ச்சிட்டு அதை மேய்க்கிறதுக்குள்ள ஆடே வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுருவார். ஆகவேதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஏறக்குறைய 33 லட்சம் ரூபாய் கோயம்பேடுக்கு வந்து வியாபாரிகள் பணம் எடுக்கப்பட்ட பணம் மட்டும் 33 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. நான் சொன்ன அதிகாரி கிட்ட 33 லட்சம் ரூபாய் எடுத்த காரணத்தினால் கோயம்பேட்டில் காய்கறி வியாபாரமே இல்லை. இப்போ 50 விழுக்காடு வியாபாரம் நடக்கு. மிச்ச காய்கறிலாம் எங்க போகுது? குப்பை தொட்டிக்கு போகுது. நான் சொன்னேன், இது வியாபாரிகளுக்கு இழப்பீடு இல்லை, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க சார். வியாபாரிகளுடைய இழப்பீடு அல்லாது. இன்னைக்கு ஒரு 100 கிலோ பீன்ஸை கொட்டுறாருன்னு சொன்னா அது வியாபாரிக்கு லாஸ் இல்லை, அது வித்தால்தான் இவரு கமிஷன். யார் வீட்டு காசு அது?
எங்கேயோ கடைக்கோடியில விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க. கூலிக்கு ஆளை கிடைப்பதில்லை, வேலைக்கு இப்போ வேலைக்கு ஆள் இல்லாத இடத்துல விவசாயம் செய்து நாம் பசி ஆற்றிக் கொண்டிருக்கிறானே, அவனுடைய விவசாயியுடைய பணம் தான் வீணடிக்கப்படுகிறது சொன்ன இந்த தாக்கத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு இன்று காலை தலைமை அலுவலகத்தில் கடுமையான எச்சரிக்கை ஊடகத்திலே கொடுக்கப்பட்டு போராட்ட தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாளை தேர்தல் ஆணையரை பேரமைப்பு நிர்வாகிகள் என்.டி. மோகன் தலைமையில் 5 பேர் சந்திக்கிறாங்க. நான் நாளைக்கு வெளியூர் போயிடுற மத்தியானத்துக்கு மேல வெளியூர் சென்றால் 30 தான் வரேன். ஒரு வார காலம் தொடர்ந்து சுற்றுப்பயணம். ஏன் இந்த சுற்றுப்பயணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு சுற்றுப்பயணம் பண்றோம்? மே 5 மாநில மாநாடு, இந்த ஆண்டு திருவாரூரில் மாநாடு. இந்த மாநாடு என்பது வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க மாநாடாக அமையக்கூடிய சூழலை பேரமைப்பு உருவாக்கி இருக்கிறார். அந்த மாவட்டத்தினுடைய அருமை தலைவர் வி.கே. ராமமூர்த்தி அவர்கள் பம்பரமாக பணியாற்றி திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 27 திருமண மண்டபங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஏப்ரல் 5 கால்கோல் விழா நிகழ்ச்சி. எல்லா சங்கத்துக்கும் அழைப்பு வந்துருச்சா, கொடுத்தாச்சா? மாவட்ட தலைவர்கள் எல்லா சங்கத்திற்கும் நீங்க திட்டமிட்டு போங்க. ஏன்னா ஒரு 3-4 மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறீங்க, தயவு செய்து பழைய பொருள் அணியெல்லாம் சேர்ந்தே சொல்றேன். சங்கத்துக்கு போவதுக்கு முன்னாடி போன்ல பேசுற மாவட்ட செயலாளர், நாளை உங்க ஊருக்கு வர்றோம், 10 மணிக்கு உங்க சங்கம், 10:30 மணிக்கு உங்க சங்கம், 11:30 உங்க சங்கம், 12:30 உங்க, 1:30 உங்ககிட்ட வரோம், 4 பேர் சாப்பாடு தாங்கன்னு கேளுங்க. ஏன்னா எனக்கு ஏற்படுதுதான் சாப்பாடு, காசு இல்லாம சாப்பாடு இல்லை. இப்ப மாநில துணை தலைவர் தாமோதரன் இருக்கான்னு சொன்னா அவங்க சங்கத்துக்கு போனா 10 பேர் வரணும், சாப்பாடு ரெடியா வச்சிருப்பாங்க. காரணம் என்ன சொன்னா சங்க நிர்வாகிகளோடு மாவட்ட நிர்வாகிகள் இறுக்கம் ஏற்படும், உரிமைகள் ஏற்படும். ஆக நீங்க அந்த இடத்துல சாப்பிட்டு திருப்பி 3 மணிக்கு ஒரு சங்கம், 4 மணிக்கு சங்கம், 6 மணிக்கு நீ சங்க நிர்வாகிகள் சொன்னீங்கன்னா போற இடங்கள்ல சங்க நிர்வாகிகள் 4 பேர் இருப்பாங்க. 4 பேரும் கூட கூட்ட முடியலன்னு சொன்னா அந்த சங்கம் சரியா இல்லைன்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டு மீண்டும் அந்த சங்கத்தை போய் சரி பண்ணணும். இப்படி திட்டமிட்டு மாவட்ட நிர்வாகிகள் பணியாற்றுங்க. நீங்களா போறது பைக்கில போய் ஒருத்தர் போஸ்ட்மேன் மாதிரி கார்டை கொடுத்துடாதுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அணுகுமுறை குறைவா இருக்கும். எல்லாம் அழைச்சி கால்கோல் விழா நிகழ்ச்சி வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்லுங்க. அது கட்டாயம் இல்ல. ஏனென்று சொன்னா தகவல் வருகின்ற மே 5க்கு முன்பு மாநாடு கால்கோல் நிகழ்ச்சி என்பது கிடைச்சங்கிறது தகவலை தந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து மாநாடு அழைப்பது கொடுக்கணும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா கட்டாயம் வர வேண்டும். எவ்வளவு பேர் வருவீங்க அந்த லிஸ்ட மாவட்டங்கள் எடுக்கணும். அப்பவே அழைப்பு கொடுக்கின்ற பொழுது எடுக்கணும். அவங்க அதிகப்படி அவங்க பார்த்து அதிகமா சொன்னான்னு சொல்ல நம்பாதீங்க. நான் கூட ஒரு கடந்த ஒரு 4-3 தினத்துக்கு முன் நாகப்பட்டினம் மீட்டிங் போட்டிருந்தோம். ஒரு வியாபார சங்கத்தினுடைய தலைவர் வந்தாரு. நாங்க 5-6 பேர் வருவேன்னு சொல்லிட்டு கூட்டத்தில் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். நான் பேசுகின்ற பொழுது அவர் அழைச்சேன், வாங்கன்னு சொன்னேன். எவ்வளவு பேர் வருவீங்கன்னு சொன்னேன். தலைவர் 5-6 பேர். எனக்கு 5-6 பேர் வேண்டாம், 500 பேர் வர முடியுமான்னு கேட்டேன். எவ்வளவு நடந்த உண்மை விஷயம். இறுதியாக 209 பேர் கட்டாயம் அழைச்சிட்டு சொல்லி எழுதி கொடுத்திருக்காரு. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா உங்களை நான் ஏமாத்த வேண்டாம், எண்ணி நீங்க ஏமாத்த வேண்டாம். நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்தாதான் அரசும் அதிகாரிகளும் நம்மை கண்டு அச்சப்படுவாங்க. அப்ப நம்ம 100 பேர் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி 10 பேர் போனா எப்படி இருக்கும்? என்ன மனவர் எப்படி இருக்கும்? சும்மா சொல்லு, எப்படி இருக்கும்? சரியா இருக்குமா? நீங்க எல்லாம் ஒரு 10,000 பேர் வருவீங்க. ஏன்னா E.M. ஜெயக்குமார் சொல்லும்போது சொன்னார், எத்தனை கிடா வேணும்னு கேட்டார். சேதுராமன் வந்து பழைய பொருள் அன்னைக்கு தான் கிடா போட்டு நினைக்கிறேன். ஆனா எத்தனை கிடா வேணும்னு கேட்டார். நீங்க அத்தனை பேரும் மனமோந்து செயல்பட்டா அழைச்சிட்டு வர முடியுமா முடியாதா? ஆகவேதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறது. இந்த மாநில மாநாட்டில் 5 லட்சம் பேரை உள்ளடக்கி அமர வைக்கப்பட வேண்டும். ஏன்னா மே 5 மாநாடு, மே 4 என்னது? என்ன கவனம் இல்லாம இருக்கு? மே 4 என்னது? தேர்தல் ரிசல்ட். இவ்வளவு நேரத்துக்குலாம் ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம். யார் ஆட்சி அமைக்கிறாங்க வந்துடும் உங்களுக்கு. அந்த முதல் மாநில மாநாட்டில முதல் தீர்மானமாக முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய மாநாடு தமிழகத்திலே முதல் தீர்மானம் நம்ம மாநாட்டில் போடுறோம், எழுதி வச்சுக்கிறேன். ஆக அத்தனை பேரும் அங்க அமர வேண்டும். பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. இந்த கட்டிட வரி விதிப்பு வருஷத்துக்கு 6%, இதையெல்லாம் மறு ஆய்வு செய்ய சொல்லி இருக்கிறோம் முதலமைச்சர்.
மறு ஆய்வு செய்தால்தான் வரி கட்ட முடியக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை சுட்டி காமிச்சிருக்கோம். இதான் பாலசுந்தரம் போன்றவர்கள் அமைச்சர் சொல்லுங்க. வருஷம் 6% சொன்னா கட்டண உயர்வு கடுமையாக உயர்ந்து கொண்டே போகும். ஆக அதை மாற்றி 3 வருஷத்துக்கு 6% சொல்ல சொல்லியிருக்கு. நீங்க ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியாக இருக்கிறது. அதிருப்தியை அப்புறப்படுத்த வேண்டும். ஆகவேதான் இது போன்ற மேடைகளிலே நான் அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த மாநில மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பழைய பொருள் அணி என்பது கடந்த மாநாடு மதுராந்தகத்தில் எப்படி பணியாற்றினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். பெரிய பலூனை செஞ்சு விட்டார். நம் பாய் இருக்காருங்க, அலி, முகமது அலி, அவரோட 4 நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பலூனை பறக்க விட்டாங்க. மே 4ஆம் தேதி புயல் அடிக்குது. EM ஜெயக்குமார் சொல்றாரு, பலூனை நாங்க இழுக்கிறோம்னு கேட்கிறாரு. தொடக்கூடாது, பலூன் பறந்துடும், உங்களை சேர்த்து தூக்கிட்டு போயிருந்தேன். பலூன் போயிடுச்சுங்க. எல்லாம் கலக்கமா நிக்கிறாங்க. பேனர், அவ்வளவு பேனர் வச்சிருந்தாங்க. பழைய பொருள் அணி பேனர் பார்த்து மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாம் மூக்கு மேல விரல வச்சாங்க. எப்பா இவங்க நம்ம நிக்க முடியுமா? இப்ப அதுக்கு இணையா அடுத்த இளைஞரணி வந்துகிட்டு இருக்கு. எங்க மணிகண்டனுங்க, மணிகண்டன், சக்தி எல்லாம் இருக்கிறாங்க. இளைஞரணி வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேரமைப்பு நிர்வாகிகள், பழைய பொருள் நிர்வாகிகள், இளைஞர் நிர்வாகிகள் ஒண்ணு கருத்துல வைங்க. ஒரு அணியில் இல்ல நிர்வாகிகளை இன்னொரு அணிக்கு எடுக்காதீங்க. ஏன்னா புதுசு புதுசு ஆளை எடுங்க, கையில் எடுங்க. இளைஞர் அணி சொன்னால் புது ஆட்கள் எடுங்க. நீ ஈஸியா என்ன பண்றீங்க, பழைய பொருள் அணி 4 பேர் தூக்கி நீங்க இளைஞர் அணி ஆரம்பிச்சிருக்கீங்க. அது நமக்கு பலவீனம். ஏன்னா அங்க இருக்கிற ஆளு நமக்கு துணையா தான் இருக்கிறான். பழைய பொருள் அணியும் பேரமைப்பு தான், இளைஞர் அணியும் பேரமைப்பு தான், மாவட்டமும் பேரமைப்பு தான். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொன்ன மாதிரி எல்லா புகழும் பேரமைப்பு தான் வருது. அப்ப நமக்குள்ளே ஆளுகின்றவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள். இவன் ஏன் பழைய பொருள் இனி ஆரம்பிச்சோம், புது புது டீம்லாம் உள்ள வரும். இளைஞரணி ஆரம்பிச்சோம், புது புது ஆட்கள் உள்ள வரணும். இதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். இளைஞரணி மரியாதைக்குரிய மாநகர இளைஞரணி நிர்வாகி மணிகண்டன் வச்சுக்கிடுங்க. எல்லா இளைஞரணிகளையும் சொல்லுங்க, தயவு செய்து பேரமைப்புல நல்ல செயல்படக்கூடிய ஆளை இங்க எடுக்காதங்க. பழைய பொருளை செயல்படக்கூடிய ஆளை எடுக்காதங்க. இளைஞர் அணிக்கு தனி டீம் என்ன செய்யுங்க. என்ன சக்தியில் அப்படிதான் செய்யணும். அதாவது சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டா சிரமம் தெரியும், ஆக்கின சாப்பாடு போட்டு சாப்பிட்டா சிரமம் தெரியுமா? இப்ப இங்க இருந்து ஒரு நிர்வாகி எடுக்கிறது அங்க இருக்கிற ஆக்கின சாப்பாடு போட்டு சாப்பிடுற மாதிரி. ஆனா புதுசா எடுக்கிறது சாப்பாடா எடுத்து அடுப்பத்தை வச்சு ஆக்கி சாப்பிடுறது, அப்ப சிரமம் தெரியும். ஆகவேதான் உங்களை எல்லாம் கேட்பது, நம்ம அமைப்பு தான் இது. EM ஜெயக்குமார் யாரு, நம்மளின் ஒருவர். மணிகண்டன் யாரு, நம்மளின் ஒருவர் தான். ஆகவே நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லைங்க. போட்டி போட்டு வேலை செய்யுங்க, பொறாமைப்படாதீர்கள். போட்டி போட்டு இன்னைக்கு பழம்பொருள் 100 பேனரா, உடனே எங்க அண்ணன் தேசிய நினைப்பாரா, சின்னவன் தான் சொல்லணும். நான் 120 பேனர் வச்சிருக்கேன் EM ஜெயக்குமார் சொல்லுங்க, அது மகிழ்ச்சி. ஆனால் EM ஜெயக்குமார் நீங்க 100 வச்சீங்கன்னா நாங்க எப்படியா பேனர் வைக்கிறது, குறைச்சு வையான்னு சொன்னா நம்ம வீக் ஆகும். இந்த அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, பாலசுந்தரத்துக்குலாம் தெரிஞ்சிருக்க அந்த விஷயம். எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய அமைச்சர், என்ன கூட ரொம்ப நெருக்கமா இருப்பார். அந்த அமைச்சர் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கிறார், ஏயா நீ மாநாடு நடத்துற மாதிரி நடத்திட்டு சிக்கன் பிரியாணி எல்லாம் போடுற, ஆனா என்னைக்கே ஒரு நாள் நீ தலைவர் கூட்டம் போட சொல்றாரு, நான் என் மாவட்டத்தில் வருஷத்துக்கு 2 போடணும், இந்த மாதிரி என்னால போட முடியுமா ஏயா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய போட்டி போடணுமே தவிர பேனர் 10னா 100 ஆக்குங்க. 100 என்ன செய்யுங்க, ஆனா ஓடணும். எங்க அண்ணன் சின்னவன் எல்லாம் ஓடுங்க. ஏன்னா ஒரு பழமொழி இருக்குங்க, ஓடு நேரத்தை விட்டுட்டு வயசானதுக்கு அப்புறம் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா நம்ம இதை ஓடி செஞ்சிருக்கலாமே, இப்ப முடியலன்னு சொன்னா முடியுமா? ஓடும்போது ஓடுங்க. பாருங்க, நாளைக்கு காலையில வட சென்னை கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகம் திறப்பு விழா. 8:45 புறப்படணும். நிர்வாகிகள், வரக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் தலைமைக்கு வந்து நேரம் போயிடலாம். மாலை 6 மணி கோயம்புத்தூர்ல அவிநாசியில கூட்டம். நாளைக்கு நாளை மறுநாள் காலை நீலகிரி மாவட்ட கூட்டம், மாலை கோவை மாவட்ட பொதுக்குழு. அடுத்த நாள் காலையில் ஒரு கடையை திறந்துட்டு சென்னைக்கு வர்றேன். நல்லா கேட்டுடுங்க, சென்னைக்கு வரேன் 25, 26 காலையில திருப்பூர் மாவட்ட பொதுக்குழு. மாலை
பொள்ளாச்சி பொதுக்குழு அங்க தங்குறேன். அடுத்த நாள் காலையில நாமக்கல் கூட்டம், இரவு கரூர்ல கூட்டம், அடுத்த நாள் மதுரையில தங்குறேன். மதுரையை முடிச்சிட்டு சேலம் போறேன், சேலம் முடிச்சிட்டு கிருஷ்ணகிரி போறேன், கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் முடிச்சு சென்னைக்கு வர்றேங்க. அப்போ யார் நம்பி ஓடுறோம்? நீங்களாம் இங்க இருக்கிறீங்க, இதுக்கு நமக்கு பின்னால் வருவீங்க, ஆரோக்கியமா இருக்கும், நம்ம ஆள் சாதிப்பாங்க நினைச்சால போறோம். 31 ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிட்டோம். நான் வர்றதே 30 நைட்டு தான் வர்றேன். அப்ப நம்ம நிர்வாகிகளை நம்பி தான் அந்த போராட்டம் அறிவிக்கிறோம். நம்ம ஆட்கள் இருக்காங்க, கூட்டத்தை சேர்த்துருவாங்க, எல்லா மாவட்ட நிர்வாகிகள் வேலை செய்வாங்க, பழைய பொருளாணி வேலை செய்வாங்க, இளைஞரணி வேலை செய்வாங்கன்னு சொல்லி அப்படியே 31ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் பந்தலுக்கு வந்தா அங்க 100 பேர் தான் என்ன செய்வாங்க? போலீஸ் என்ன செய்வாங்க சார்? போலீஸ் இன்னையா தேர்தல் ஆணையத்தை பண்ணி போராட்டமா 100 பேரா வண்டியில ஏறு. வண்டி போலீஸ் வேலை கண்டோடனே 100ல 10 90 பேரை காணாம போயிடும். நான் ஒரு போராட்டத்துக்கு வரல சார், நான் சும்மா ஒரு பார்க்க வந்தேன், எண்ணி அரசு பண்ணி நினைப்பாங்க. ஆனா 10 பேர் அப்பாவி மாதிரி இந்த என்டி மோகன், EM ஜெயக்குமார் பொண்ணு நம்ம தலைமை நிர்வாகிகள் உள்ள மாட்டி உள்ள நிப்பாங்க. ஆனா 10,000 பேர் இருந்தா போலீஸ் என்ன செய்யும்? என்ன செய்யும்? கேட்பாங்க. இன்னையா என்டி மோகன் உங்க தலைவர் எப்போ வருவாரு? சீக்கிரம் கூட்டத்தை ஆரம்பிச்சு முடிங்கன்னு சொல்லுவார். அப்போ என்டி மோகன் போலீஸ் தேடும். ஆள் வரல, என்டி மோகனை பிடிச்சு உள்ள போடும் போலீஸ். ரெண்டும் போலீஸ் தான் செய்யும். அப்ப ஆள் வந்துடலாமா வர வேண்டாமா? 31 வந்துருவீங்களா? பார்த்துறேன். எல்லாரும் சால்வ் வாங்கி சால்வ் போடுங்க வேற சொல்லிட்டாரு EM ஜெயக்குமார். நான் போட்டுறேன். ஆனா 31ஆம் தேதி அனைத்து நண்பர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வந்துருவீங்களா? சிறப்பான ஒரு ஆண்டு விழா. ஏறக்குறைய EM ஜெயக்குமார் பல அழுத்தத்தை கொடுத்து பால்தரனும் உண்மையிலே கொஞ்சம் பம்பரம் வேலை செஞ்சார். நான் கூட எதிர்பார்க்கல. நான் கூட சும்மா பால்தரனை 10ஓடு 11 விட்டுருவான்னு நினைச்ச மனசுக்குள்ள. ஆனால் மிக அழுத்தமாக வேலை பார்த்திருக்கிறார். இதற்கு ஒத்துழைச்ச மரியாதைக்குரிய செயலாளர் செந்தில்குமார் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் உள்ளபூர்வமாகவே அடையார் திருவாரூர் பகுதி நிர்வாகிகளை தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு சார்பாக உள்ளமான நான் பாராட்டுகிறேன். இதற்கு வழித்தடம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற மாநகர நிர்வாகிகள் இந்த மாநாட்டுக்கு இன்னும் பம்பரமாக சுழன்று செயல்படுங்கள். கிடாய போடுங்க சேதுராமன் தோட்டத்தில், ஆனா கறியை சாப்பிட்டா தூக்கிடக்கூடாது. மாநாட்டுக்கு அத்தனை பேரும் வர வேண்டும், மாநாடு நிறைவு பெறுவரை இருக்க வேண்டும் என்பதை சொல்லி மிக சிறப்பாக கூட்டத்தை நடத்திருக்கின்ற இந்த நிர்வாகிகளையும் பலமுறை நிர்வாகிகளையும் இதற்கு ஒத்துழைப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற பேரமைப்பு மாவட்ட நிர்வாகிகள், இளைஞர் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி வாய்ப்பு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.